உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சாதிய ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் எதிராக உயிரை தியாகம் செய்த மாவீரர்கள் சண்முகம், ரமேஷ் ஆகியோரின் நினைவு நாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகரில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன் தலைமையில் வீரவணக்க நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மண்டல செயலாளர் பரசுமுருகையன், மண்டல துணை செயலாளர் செம்மல், மாநில துணை செயலாளர் ராமகிருஷ்ணா, நகர செயலாளர் கௌதமன், நகர இணை செயலாளர் முருகையன் முன்னிலையில் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் தோழர்களும் கலந்து கொண்டு மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினர். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, சட்ட மேதை அம்பேத்கருக்கு, சட்ட மேதை அம்பேத்கருக்கு, பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு, பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு, பகுத்தறிவு பகலவனுக்கு, பகுத்தறிவு பகலவனுக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு, இரட்டை மாலை சீனிவாசருக்கு, இரட்டை மாலை சீனிவாசருக்கு, தியாக தந்தை தொல்காப்பிற்கு, தியாக தந்தை தொல்காப்பிற்கு வீர வணக்கம் செலுத்துகின்றோம். வீர வணக்கம் செலுத்துகின்றோம். குண்டா தடிகள் தாக்கிய போதும், குண்டா தடிகள் தாக்கிய போதும், குண்டுகள் நெஞ்சை பிளந்த போதும், குண்டுகள் நெஞ்சை பிளந்த போதும், எழுச்சி தமிழின் தம்பிகளே, எழுச்சி தமிழின் தம்பிகளே. சாதி ஒழிப்பு களத்தில் உயிர் நீத்த மாவீரர்கள் சண்முக, ரமேஷ் ஆகியோரின் நினைவு நாள் நிகழ்வு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விசிக சார்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு, மாவட்ட செய்தி தொடர்பாளர் கனக அன்பேத் ஆகியோர் கலந்து கொண்டு சண்முகம், ரமேஷ் ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். இந்த நிகழ்வில் குன்னத்தூர் ஊராட்சி மன்ற தலைவரும் ஒன்றிய செயலாளருமான பாலசிங்கம், ஒன்றிய பொருளாளர்கள் கார்முகிலன், பாண்டியன், ஒன்றிய துணை செயலாளர் மகேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் களமருதூர் ராமமூர்த்தி, முருகன், இந்தாதுல்லா, விஜய், மாசிலாமணி, தமிழ்வாணன், நாட்டாமை ரங்கநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, போராளிகள் நினைவு நாளில், நினைவு நாளில் உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். சனாதனத்தை வேறறுக்க, சனாதனத்தை வேறறுக்க, ஜனநாயகத்தை வென்றெடுக்க, ஜனநாயகத்தை வென்றெடுக்க உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். விடுதலை சிறுத்தைகள் உறுதி ஏற்போம், விடுதலை சிறுத்தைகள் உறுதி ஏற்போம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதியில் விசிக மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் மேத்தா ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வந்தவாசி தொகுதியை முழுமையாக அனைத்து பொறுப்பாளர்களும் கட்சி பணி ஆட்சி செய்ய வேண்டும், மக்களுக்கான பிரச்சனைகளை கண்டறிந்து தேவையான சேவைகளை கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.
சாதி ஒழிப்பு களத்தில் உயிர் நீத்த மாவீரர்கள் சண்முகம், தோழர் ரமேஷ் ஆகியோருக்கு கடலூர் மாவட்ட விருதாச்சலம் பாலக்கரை ரவுண்டானா அம்பேத்கர் சிலை அருகே நகர செயலாளர் மன்னலூர் முருகன் தலைமையில் விசிக சார்பில் செம்மார்ந்த வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் திராவிடமணி, முன்னாள் மாவட்ட செயலாளர் PR நீதிபள்ளல், காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் மணவாளன் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து சாதி ஒழிப்பு களத்தில் உயிர் பலியான போராளிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மெழுகுபர்த்தி ஏந்தி வீர வணக்கம் செலுத்தினார். இதில் மாநில இஸ்லாமிய பேரவை செயலாளர் அன்வர் பாஷா, முன்னாள் மண்டல செயலாளர் ராஜ்குமார், முன்னாள் மண்டல துணை செயலாளர் 5000, மாவட்ட பொருளாளர் சத்தியவாடி பாஸ்கர், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுப்புஜோதி, மாவட்ட துணை செயலாளர்கள் தென்றல், அபுபக்கர், சச்சிதானந்தம், ஸ்டுடியோ சக்திவேல், கட்டுமயிலூர் சந்தோஷ்குமார், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் புரட்சிமணி, பரமசங்கீதா, ஜெயசாம்ராஜ், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் கீதா பார்த்திபன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் அபிராமி, முன்னாள் செய்தி தொடர்பாளர் பூக்கடை ரவி, தெற்கு ஒன்றிய செயலாளர் திருஞானம், மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி மண்டல துணை செயலாளர் கணேசன், ஒன்றிய பொருளாளர் எழில்வான் சிறப்பு, வயலூர் இளங்கோபன், ஒன்றிய துணை செயலாளர்கள் மாத்தூர் சரவணன், கோபுராபுரம் பாஸ்கர், கருணத்தம் ராம்குமார், மங்களம்பேட்டை பேரூராட்சி துணை செயலாளர் தனா குமார், பெரம்பலூர் துரைமுருகன், வழக்கறிஞர் சண்முகம், வழக்கறிஞர் தன்ராஜ், பரவள்ளூர் பாபுஜி, மேட்டு காலனி கர்ணன், மேட்டு காலனி வீரமணி, மேட்டு காலனி சதீஷ், கஸ்பா பிரசாத், ராஜேந்திரப்பட்டினம் விஜயகுமார், ஐயாதுரை, மாத்தூர் ஐயம்பெருமாள், காட்டுப்பரூர் கண்ணன், அகத்தியன் பாலா, புதூர் தமிழ்மணி இளஞ்செழியன், விஜயமாநகரம் செல்வம், முருகன், சந்தோஷ்குமார், சாத்துக்கூடல் பழனிசாமி, சித்தேரிக்குப்பம் தேவா, வெங்கடேசன், ரஞ்சித், ஓவியரணி மாவட்ட அமைப்பாளர் அறிவரசு, நெய்வேலி அகிலன், பழையப்பட்டினம் நந்தகுமார், தொரவள்ளூர் அருள் சுகன், முகுந்தநல்லூர் பிரபு, எருமனூர் ரஞ்சித், வெங்கடேசன், செந்தல், முதனை ராஜன், இருசலகுப்பம் சசிகுமார், ராஜேந்திரப்பட்டினம் அண்ணாதுரை, கோமங்கலம் ஜூட், வீரமணி, பூந்தோட்ட சங்கர், குண பால்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போரின் கடன் அடைப்போம், விடுதலை போரின் கடன் அடைப்போம், அடங்க மறுப்போம் அத்துமீறுவோம், இனி எழுவோம் திருப்பி அடிப்போம், இனியும் நாங்கள் நாடுகள். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பேருந்து நிலையம் எதிரே விசிக சார்பாக கிறிஸ்தவ மக்கள் மீது நடத்தப்படும் சங் பரிவார் கும்பலின் பயங்கரவாத தாக்குதலை தடுத்து நிறுத்த கோரியும் சிறுபான்மையின மக்கள் மீது திணிக்கப்படும் வெறுப்பு அரசியலை கண்டித்து தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வராச தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து இன்னிசை முழக்கங்களோடு அம்பேத்கர் சிலை வரை ஊர்வலமாக வந்து மாலை அணிவிக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் NT இடிமுரசு, நாவேந்தன், புரட்சி விளவன், சீமா இளையராஜா, ஈழன் ரமணி, பாலகிருஷ்ணன், சாக்கை ஸ்டாலின், பாமரன், பகத்சிங், கிருஷ்ணா, முருகேஷ், குணா, கண்ணதாசன், தலைக்காடு ரஜினி, மல்லிகா, வனஜா, தனலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், சாதி போரில் நாடுகள் அல்ல, இனியும் நாங்கள் நாடுகள் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல, சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள், சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள், எழுச்சி தலைவரின் மீது நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, தடுத்து நிறுத்து, RSS உள்ளிட்ட சங் பரிவார் கும்பலில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் மலைக்கோவில் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விசிகாவின் புதிய சட்டமன்ற தொகுதி மாவட்ட நிர்வாக குழு அறிமுக கூட்டம் மாவட்ட செயலாளர் திலீபன் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது.
இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை செயலாளர் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை புரோஸ்கான் கலந்து கொண்டு புதிய மாவட்ட நிர்வாகிகளை அறிமுகம் செய்து சிறப்பாக செயல்பட வாழ்த்தினார். இந்த கூட்டத்தில் மண்டல செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான பிரபாகரன், திருச்சி மண்டல துணை செயலாளர் அரசு, மாவட்ட செய்தி தொடர்பாளரும் துவாக்குடி நகர்மன்ற உறுப்பினருமான ரவிவர்மா, மாவட்ட துணை செயலாளர்கள் குணசேகரன், பீர் முகமது, வழக்கறிஞர் ராஜ்குமார் மற்றும் வழக்கறிஞர் தீனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் கோவை மாவட்ட அலுவலகம் முன்பு விசிக கட்சியின் மாநில செயலாளர் சுசி கலையரசன் தலைமையில் கோவை மாவட்டம் முழுவதும் பட்டா இல்லாத தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பட்டா வேண்டி கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேல் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிர்வாகத்தை கண்டித்து மனுக்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் போராட்டம் நடைபெற்றது. இதில் மண்டல துணை செயலாளர் தங்கவளவன், நீல சட்ட மையம் சார்பாக சூரியகுமார், வழக்கறிஞர் சூலூர் மாவட்ட துணை செயலாளர் மின்னல் கனகராஜ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாதன், புதூர் நிர்வாகிகள் தினேஷ், சக்தி, சுல்தான், பேட்டை ஒன்றிய செயலாளர் பாலு சந்திரன் என ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பொங்கல் திருநாளையொட்டி சென்னை செங்குன்றம் தீர்த்தகிரியம்பட்டு விசிக சார்பாக 6வது ஆண்டாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு புழல் ஒன்றிய செயலாளர் தாஸ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாதவரம் தொகுதி மாவட்ட செயலாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள், பம்ப் ஆபரேட்டர்கள், கால்வாய் சுத்தம் செய்பவர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, புடவை போன்ற பொங்கல் தொகுப்பு வழங்கினார். இதில் தமிழ்ச்செல்வன் ஒன்றிய நிர்வாகிகள் கார்த்திக், சாம்வேல், மனோபா, சூரி, கௌதம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை பூவிருந்தவல்லி அருகே திருமழிசை பிரயாம்பத்து பகுதியில் விசிக நிர்வாகி வழக்கறிஞருமான ஆனந்த் வளவன் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச கல்வி மையத்தை அமைத்துள்ளார். இதன் திறப்பு விழா பாதிரியார் டிலிபாபு தலைமையில் நடைபெற்றது. இதில் தனது தாய் ரூபி ஜெயராமனை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து வந்து திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு தனலட்சுமி, நாகராஜ், கோமதி, சூரிய பிரகாஷ், சசிரேகா, யுவராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் சர்க்கரை ஆலை எறையூரில் விசிகாவின் வேர்களை தேடி பயணம் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் எறையூர் ஊராட்சிக்குட்பட்ட காலனி பகுதியில் 24 மணி நேரமும் இயங்கும் நூலகம், அங்கன்வாடி மற்றும் கால்நடை மருத்துவமனை கட்டித்தர வேண்டும். எறையூரில் பொங்கல் விளையாட்டு நிகழ்ச்சியின் போது இளைஞர்களை இழிவுபடுத்தியும் மக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்ட மங்களமேடு காவல் ஆய்வாளர் மீது வழக்கு பதிவு செய்யும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் கிளை செயலாளர் சிலம்பரசன், மண்டல செயலாளர் ஸ்டாலின், முன்னாள் மண்டல செயலாளர் கிட்டு, இபோவிஇ மாநில துணை செயலாளர் அண்ணாதுரை, தொண்டரணி மாநில துணை செயலாளர் பெரியசாமி, வேப்பந்தட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் இடிமுழக்கம், முன்னாள் மாவட்ட கழக மாவட்ட அமைப்பாளர் ஐயம்பெருமாள், ராமர், சித்திக், சரண்ராஜ், அம்பேத், கோகுல், கிளை பொருளாளர் திருமூர்த்தி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை கிளை செயலாளர் அறிவழகன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை பொருளாளர் ஜெய்பால்,
மகளிர் விடுதலை இயக்க கிளை செயலாளர் சந்தோஷம், மகளிர் விடுதலை இயக்க பொருளாளர் கஸ்தூரி மற்றும் எறையூர் கிராமத்தை சேர்ந்த மனோகரன், மாரிமுத்து, சந்தானம், சக்தி பாலன், பச்சை பிள்ளை, பிரபு, மோகன்ராஜ், நீதி பூங்கா ஆகியோர் கலந்து கொண்டனர். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் வழிகாட்டுதல் படி வேர்களை தேடி என்ற இந்த பயணத்தை தொடர்ந்து 7வது நாட்களாக நடத்தி கொண்டிருக்கிறேன். தலைவர் அவர்களின் கனவு திட்டமான வேர்களை தேடி என்பது உயிரோட்டமாக கிளை நிர்வாகம் இருக்க வேண்டும் என்பதும் அவர்களின் குறைகளை கேட்க வேண்டும் என்பதும் தலைவரின் தலையாய ஆசையாகும். தலைவர் அவர்களுக்கு பணி சுமையின் காரணமாக அந்த பயணத்தை தொடர முடியாமல் போனதால் மாவட்ட செயலாளரான எங்களை தொடர வேண்டும் என்று தலைவர் 2015 உத்தரவிட்டார். அதை நான் பொறுப்பேற்ற 4 நாட்களிலே இந்த பயணத்தை தொடர்கிறேன். தலைவரின் நம்பிக்கைக்கும் கட்சிக்கு விசுவாசமாகவும் கிளை கழகங்களுக்கு நம்ம உறுதுணையாகவும் அவர்களின் நம்பிக்கையும் பெற்று நான் பணிபுரிவேன் என்று இந்த பயணத்தில் வேர்களை தேடி பயணத்தில் கிளைகளை மறுசீரமைப்பு செய்து புதிய பொறுப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தலைவரின் உயிரான சிறுத்தைகள் என்பது தலைவர் கிளைகளை தான் அதை அடிக்கடி சொல்வார். அதனால் அந்த கிளை நிர்வாகிகளை நம்ம கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக நம்மளை ஒரு சிறப்பு செய்தோம். இந்த பகுதியில் இருக்கும் குறைகளை தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்றியுள்ளோம். அதை அனைத்து கிராமங்களும் சென்று கிளைகள் அமைத்து முடிந்த பின்பு இந்த தீர்மானங்கள் அனைத்தையும் அரசு அதிகாரிடம் கொண்டு செல்வோம். நிறைவேற்ற முடியவில்லை என்றால் இதை ஆர்ப்பாட்டமாக நடத்தி இதை நிறைவேற்றுவோம் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கிருஷ்ணகுமார், மாவட்ட செயலாளர், பெரம்பலூர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,